யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளுக்கென்று கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமோ. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம், அதில் 10வது வசனம், அதில் முதலாவது பகுதி மாத்திரம் நாம் எடுத்துக்கணும். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன் கூட தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ சில சமயங்களில் நமக்கு பிறந்த நாள் வந்துருக்குன்னா நம்ம கூட நம்ம நேசிக்கிறவங்க நம்ம கூட இருக்கணும்னு நம்ம ரொம்ப விரும்புவோம். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், நான் விரும்புகிறவங்க என் கூட இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க தொலை தூரத்தில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு விஷஸ் மாத்திரம் தான் நம்மளால் செலுத்த முடியும். ஆனால் அவங்க ஏங்குவாங்க, அவங்க என் கூட இல்லையேன்னு சொல்லி அவங்க ஏங்கும் பொழுது அவங்ககிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும், ஒன்றும் கவலைப்படாத, நான் அவங்க கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ ஏங்காத, நான் உனக்காக தான் எல்லாமே செய்கிறேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. இப்போ இடையில எனக்கு பிறந்த நாள் வந்துச்சு. அப்போது நான் என் பர்த்டே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா எல்லாரும் விஷஸ் போட்டுட்ருப்பாங்க, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணணும், அதுக்கு டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக அதை மட்டும் மறைச்சி வச்சுருவேன். என் ஃப்ரெண்டு மறக்கவே மாட்டான், கரெக்டாக 12 மணிக்கு எனக்கு விஷஸ் போட்டான். நானும் சரி ஒருத்தனுக்கு போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக இருந்தால் மெசேஜ் கரெக்டாக வந்தது, ஹாப்பி பர்த்டே மாப்பிள்ள அப்படின்னு அரண்டுட்டேன். என்னடா எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு. எப்படி மறப்ப மாப்பிள்ள, எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னு. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், மாப்பிள்ள இந்த வருஷம் உனக்கு ஆசீர்வாதமாக இருந்தோம் அப்படி இப்படின்னு போட்டிருந்தான். அப்போது அது ஒரு சின்ன சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம கூட ஒருத்தங்க இருக்கிறாங்க, நம்மளை நேசிக்க ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், திருமண நாளாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் விசேஷமான நாட்களாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன் மகனே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ சோர்ந்து போகாத, நீ சந்தோஷமா இரு, நான் உனக்காக தான் எல்லாமே செய்கிறேன், உன்னுடைய சந்தோஷத்துக்காக தான் நான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் எதையாவது இழந்து போய் இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது துக்கத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்களா? இதுலேருந்து எப்படி நான் விடுபடுன்னு சொல்லி நீங்கள் ஏக்கம் கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அதனுடைய முடிவின் நாட்கள் வந்து விட்டது, அதை நான் கட்டவிழ்க்கும் நாட்கள் வந்து விட்டது. எப்படி 18 ஆண்டுகள் போனியா இருந்தவளை நான் நிமிர்ந்து அவளுடைய பாரத்தை எடுத்து நிமிர்ந்து நடக்க பண்ணினோம், அதே போல நீங்க வேதனையோடு துக்கத்தோட சில வருடங்களை சில பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகளை உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பாரமான உன்னை கூடி நடக்க பண்ணுகிற நாட்கள் அந்த கிரியைகளை நான் நிர்மூலமாக்குகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது இனி இல்லாமல் போகும், அது அழிந்து போகும். அதற்கு உதவியா இருக்கிற அவர்களை நான் நியாயம் தீர்ப்பேன், அவர்களை நிர்மூலமாக்குவேன், அவர்களின் பாதத்தண்டையில் நான் நிற்க பண்ணுவேன், அவர்களுடைய வாழ்வு ஆசீர்வாதத்துக்காக உன்னிடத்தில் ஜெபிக்கும்படி நான் நிற்கும்படி நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு, ஆண்டவர் உங்களுக்காக தான் எல்லாமே செய்கிறாரு. நீங்க சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமா இருங்க. இன்றைய நாள் விசேஷமான நாளாக இருக்கும். ஆண்டவர் எவ்வளோ அருமையான வசனமாக இருப்பாருங்க. நான் கூட இருக்கிறேன், நம்ம கூட ஒரு பெரிய ஒருத்தங்க இருந்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கலெக்டர் எனக்கு தெரிஞ்சவங்க, எம்பி எனக்கு தெரிஞ்சவங்க, மத்திய அமைச்சர் எனக்கு தெரிஞ்சவங்க, முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு நான் அவங்க உடனே என்னன்னு கால் பண்ணுவாங்கன்னு. இடையில முதலமைச்சருடைய பேரை ஃபுட்பால் மேட்சுக்காக போயிருக்கும்போது ஏர்போர்ட்டில் உள்ள விடவே இல்லையா. முதலமைச்சர் பேரன் சொன்னாலும் உடனே அடுத்த நிமிஷம் முதலமைச்சரே நின்றாராம். இப்போ இருக்கிற முதலமைச்சர் அங்கே இருக்கவங்க அட்டிக்கிட்டாங்களாம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, உள்ள விடுதியா இல்லை என்ன வேணும்னு கேட்டாங்களாம், உடனே உள்ள விட்டுட்டாங்களாம். அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஒரு மனுஷன் நமக்காக நிற்கும் பொழுது சகோதரன் டிஜி தினகரன் அவங்க ஒரு ஏர்போர்ட்டில் ரொம்ப முடியாமல் டயர்டாக நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்கே உள்ள ஒரு பெரிய சீஃப் ஆஃபீஸர் அந்த ஏர்போர்ட்டோட ஆஃபீஸர் தினகரன்களை பார்த்துட்டு அவர் வேகமாக ஐயா நீங்கள் முன்னாடி வாங்க சொல்லி கூப்பிட்டு போனாங்களாம். ஆனால் ஒருத்தர் அங்கே லைனில் இருக்க ஒரு கூச்சல் இட்டுட்டாங்க, நாங்களாம் மனுஷங்க இல்லையா, இவரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்க, இவருக்கு என்ன தனி மரியாதை அப்படி இப்படின்னு கற்றுனோன்னு தினகரன்களே ஒரு நிமிஷம் வருத்தப்பட்டாங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு. நான் அவர் சொன்னாராம், கீப் குவைட், யாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன், டோன்ட் ஷவுட் அட் ஹிம் அப்படின்னு சொன்னாராம். யாரும் தெரியுமா, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளை, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொன்னாங்களா. இருந்தவங்களும் நட்டிக்கிட்டாங்களாம். அவங்க கடக்காயா நீங்கள் வாங்கன்னு சொல்லி கொண்டு போனாங்களாம். எதற்கு?
கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது எல்லா மனுஷங்களும் உங்களுக்கு கீழே அடிபணிந்து நிற்பாங்க. எப்படி ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? எவ்வளோ ஆசீர்வாதமான வாழ்க்கை தெரியுமா? எங்கள் அம்மா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சர்ச்சில் வந்து 10 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்துச்சு. அப்போல்லாம் அந்த 10 காசு 5 காசெல்லாம் வந்து செல்லுபடி ஆகும். எங்கள் அப்பா மறந்தாப்புல எங்கள் அம்மாவை பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க, காசு கொடுக்காம. ஆனால் அந்த கண்டக்டருடைய கண்கள் ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணி அவர் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கோங்க, காசு நான் போட்டு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை பண்ணால் பரவாயில்ல, மறுபடியும் எங்கள் அப்பா அதே மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த மனுஷன் அவரும் வஞ்சிக்காமல் அவரும் சந்தோஷமாக சர்ச்சுக்கு போகிறதுனால அவரை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அவரை பார்த்து காசு கொடுத்து வந்தாங்க. அப்படி எல்லாருக்குடைய கண்களிலும் அந்த தயவை ஏற்படுத்துவார். எங்கள் ஊரில் இருந்து சர்ச்சைக்கு போனால் எப்படி ஒரு 60-65 கிலோமீட்டர் வரும். எங்கள் ஊர் சங்கரங்கோயிலேருந்து திருநெல்வேலிக்கு அதனுடைய கிருபையால் 30 வருஷமாக ஆண்ட ஒரு சபையில் இருக்க பண்ணியிருக்கிறாரு. சர்ச்சில் உள்ளவங்க ரொம்ப பிரியமாக தான் இருப்பாங்க. எந்த காரியனாலும் ஏதாவது எங்கள் அப்பாங்களும் உடம்பு சரியில்லைன்னா முழு சர்ச்சும் வந்து நின்று என்ன ஏதுன்னு பார்த்து சர்ச்சு ஜெபம் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ தான் நினச்சேன், நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் பொழுது ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியம் தான் நம்மளை வந்து கொஞ்சம் இருக்க பண்ணணும். எதுவுமே இல்லாமல் இருந்தோம்னா ஒரு பயம் இருக்கும். எங்கள் அப்பா இடையில படுக்கும்போது நான் பயந்து நடிக்கிட்டேன். அப்போது ஒருத்தர் வந்தார் திடீர்னு, தம்பி நீங்கள் தான் எஸ்ராவான்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னு. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஏதோ தவறு செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் பயந்து நடுங்குறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி பனி வந்து வெயில் வரும்பொழுது பனி இல்லாமல் மறைந்து போகுமோ அதே போல் அந்த பிரச்சனை மறைந்து போயிடும். நீயோ நிமிர்ந்து நிற்ப, நீ எதை குறித்து கலங்காத அப்படின்னு சொல்லி யாருமே தெரியாது சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. ஆனால் நான் 5 நாள் பயந்துக்கிட்டே இருந்தேன். நைட்டு தூங்கவே இல்லை. என்ன ஏது எப்படி என்ன ஏதுன்னு ஆண்டோடைய கிருபையால் அதை கடந்து 1 வருஷம் கடந்து ஆண்டோடைய கிருபையால் கடந்து வர ஆண்டு உதவி செய்தார். எங்கள் அப்பா ஆண்டோடைய கிருபையால் நல்லா இருந்தார். இதெல்லாம் நினச்சி பார்ப்பேன், யார் நம்ம கூட இருக்கிறா? வானத்தையும் பூமி சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளோட இருக்கிறார். இப்போ நம்ம எதை குறித்து கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நமக்கு பயப்படுகிற மாதிரி சூழ்நிலை தோன்றும், இழப்புகள் வரும், வேதனைகள் வரும், அப்படியே மனம் நொந்து போயிடுவோம். எதுக்கு இது தேவையில்லாமல் வரும்? இருக்கிற பிரச்சனை இதுதானே. ஆனால் ஆண்டவர் அதை கடந்து நம்மளை செல்லும் பொழுது யாரெல்லாம் அந்த பாதையில் வந்து அந்த இடத்துல நான் அந்த ஹாஸ்பிட்டலில் நிற்கும் பொழுது எத்தனை குடும்பம் கதறிக்கிட்டு நின்று நான் பார்த்தேன். வீட்டில் வந்து இப்போ வரைக்கும் அந்த காரியத்தில் செபிக்கிறேன். அதனால அந்த பிள்ளைங்க யார் என்ன செய்வாங்க? ஒருத்தங்க வந்து திடீர்னு ஒரு மந்திர புக்கை எடுத்து தான் புருஷனை கொண்டு வந்துடக்கூடாது, அதை முட்டி செவத்தில் முட்டி 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 அந்த மந்திரத்தை ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. நீங்கள் பயப்படாதீங்க, டாக்டர் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அது சின்ன வயசுக்குள்ள பக்தி வைராக்கியம் வளர்க்கப்பட்டது, அவ்வளோத்துக்கு இருக்குதுங்க. அப்படிப்பட்ட மனுஷங்களும் இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். உனக்கு ஒரு ஆபத்து வருது, உனக்கு ஒரு இழப்பை சந்திச்சுட்டு நீ இழந்து போயிட்ட, நீ நொந்து போயிட்ட, ஆனாலும் நான் உன்னை கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி உன்னை அடிகளை உறுதிப்படுத்தி உன்னை கத்தரை துதிக்கிற புதிய பாட்டை உங்கள் நாவிலை கொடுத்து உன்னை பழையபடி நான் நிற்க பண்ண போகிறேன். நான் உன் கூட இருந்து நான் உனக்கு செய்வேன். இனி உனக்கு ஒரு தீங்கு நடக்காதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்வேன் நான் சொல்லுவேன். இன்னைக்கு உங்கள் பிறந்த நாளாக இருக்கலாம், இன்னைக்கு உங்கள் திருமண நாளாக இருக்கலாம், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில விசேஷமான நாட்களாக இருக்கலாம், உங்களுக்கு பிரியமானவங்களுடைய விசேஷமான நாட்களாக இருக்கலாம். நீங்கள் இதை குறித்து சந்தோஷப்படலாம். ஆனால் அவங்க கூடையிலேயே சொல்லி நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படலாம், துக்கப்படலாம். இவங்க இருந்துதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஆண்டு சொல்லுவார். நான் அவங்க கூட இருக்கிறேன், அவங்களும் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆண்டு எல்லாவற்றையும் நான் மாற்றி சீக்கிரத்தில் இணைத்து வைத்திருவேன்னு சொல்லி ஆண்டவங்களே பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, மனம் வந்து போகாதீங்க, சந்தோஷமாக இந்த நாட்களை என்னது நாம் ஜெபிப்போமா? தேவரே நீ எங்களோடு கூட இருக்குது, எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் சொல்லி நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, தேவரே நீங்கள் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரமானது. யார் யார் பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் நீர் ஆசீர்வதிக்கிறார் என்று நான் சொல்லி ஜெபிக்கிறேன். அவருடைய ஏற்றங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். நான் சீக்கிரத்தில் நல்ல செய்தியை கேட்கும்படி செய்வீராக சொல்லி ஜெபிக்கிறேன். கட்டுகள் யாவும் நிர்மூலமாகட்டும், தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும், தைத்து எறியட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பொல்லாத மனிதர்கள் பிசாசினால் ஏவப்பட்டு தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட கழுதையை போல் ஆடிக்கொள்ளலாமானது. ஆனால் தேவன் சீக்கிரத்தில் எழுந்து அறுத்து எறிகிறார் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிற
இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கிறோம்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் உண்மையே சார்ந்து உம்முடைய நாமத்தை நீர் சொன்ன வழிகளின்படி செய்தது நிமித்தம் வேதனை அனுபவித்திருக்கிறாங்க. அந்த வேதனை நன்மையாய் மாற்றி மகிழ பண்ணுகிறாங்க சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் ஒழியட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. நன்மை என்னும் கேடகத்தினால் முடிசூட்டி கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்துங்க. பலத்தால் இடை கட்டுங்க. நன்மையை கிருபையும் தொடர்ச்சி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பின்னாமே. ஆமே. எனக்கு அருமையான தேவஜனமே, சோர்ந்து போகாதீங்க. ஒரு பிறந்த நாளாம ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் நீங்க விரும்புனதை பெற்றுக்கொள்ளும் வருஷமா ஆற்றலை ஆசீர்வதிப்பார். God bless you.